கிருத்திகாமா நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. இல்ல ஐயா லேட்டா வந்தாலும் வருவாரு. அப்படி வரலன்னா நம்ம நாயன்மார்களே நம்ம இது பண்ணிக்கலாங்க. சரி, ஏதாவது நாயன்மார் வரலாறு படிக்கலாங்களா? சரிங்க. சரிங்க. தேன்மொழியம்மா நமச்சிவாய் வாழ்க. இதுல இப்ப ஒரே ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. இப்ப நாயன்மார்கள் டக்குன்னு நம்மளுக்கு வாயில வந்தது. இப்ப சப்போஸ் ஐயா இந்த மாதிரி ஸ்கிப் ஏதோ ஒண்ணு அவசர வேலையில இருந்தாருன்னா நம்ம அதை எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். 1 2 3ங்கிற வரிசையில பண்ணலாமா? ஓகே. முதல் நாயன்மார் அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ணி நம்மளுக்கு கவுண்டிங் மிஸ் ஆகும். ஓகே. அதனால இதா சொல்றேன். ஓகே. தேங்க்யூ. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. இன்றைக்கி சொக்கரையா வராத காரணத்தினால நாயன்மார்களுடைய வரலாறை கொஞ்ச நேரம் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவருளால் கூட்டுவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 63 நாயன்மார்களுடைய வரலாறு நான் இன்றைக்கி திருப்பூர் வரைக்கும் வந்திருந்தேன். நம்ம சண்முகம் ஐயா வீட்டிலிருந்து எனக்கு அன்பளிப்பாக அந்த அம்மாவே கொடுத்தாங்க. இன்றைக்கி கைலாசி இந்த புத்தகமெல்லாம் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்குது, இன்றைக்கி நீ எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40 புக்கு அந்த ஐயா படித்து வச்சுருந்தாருங்க. கந்த புராணம், அப்புறம் பல நூல்கள், கந்த புராணம், 63 நாயன்மார்கள் வரலாறு, அப்புறம் சித்தாந்த நூல்கள், மெய்கண்டாருடைய கருத்து, இந்த மாதிரி எல்லா நூல்களையும் அந்த ஐயா சேகரித்து வச்சுருந்தார். அதிலிருந்து ஒரு 10 நூல்களை எனக்கு அந்த அம்மா அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதில் முதல் நூல் இந்த 64 அடியவர் 63 வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் கொடுத்தாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, சேக்கிலார் தான் 63 நாயன்மார்களை தொகுத்தாலும் இந்த நூலுடைய ஆசிரியர் விஸ்வநாதன் ஐயா அப்படின்னு சொல்லி ஈரோட்டை சேர்ந்த தங்க விஸ்வநாதன் ஐயா அப்படிங்கிறவர் இந்த நூலை எழுதியிருக்காருங்க. இந்த நூலில் இருந்து நம்ம இன்றைக்கி கருத்தை அப்படியே படித்து நம்ம பார்க்கலாங்க. நமச்சிவாய வாழ்க. இறைவன் திருவடி வாழ்க. முதல்ல தில்லைவாழ் அந்தனர் அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் முதல் நாயன்மாருடைய வரலாறு கதை ஆரம்பிக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இறைவன் ஆரூரை அடியவர் பெருமையை பற்றிய பாட பணித்ததையும் அதற்கு ஆரூரர் அடியவர் பெருமையை பாட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, தாங்களே அடியெடுத்து கொடுத்து எனக்கு அந்த தகுதியை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். ஆரூரர் பெருமான் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். அதையே முதலாக வைத்து ஆரூரர் திருத்தொண்டர் தொகை பாடினார் என்பதனை முதலில் பார்த்தோம் அல்லவா? எனவே இத்திருத்தொண்டர் புராணத்தின் முதலாவதாக பேசப்படுபவர் தில்லைவாழ் அந்தனர் ஆவார். தில்லைவாழ் அந்தனர் என்பது தனிநபர் யாரையும் குறிப்பது அல்ல. தில்லையில் கூத்தப்பெருமான் வழிபடுகிற அத்தனையையும் பேரையும் சேர்த்து தில்லைவாழ் அந்தனர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆதியாய் நடுவும் ஆதி அழிவில்லா அளவும் ஆகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி பேதியா ஏகமாகி பெண்ணும் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பல நடத்தினுள் பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி உலகெல்லாம் நிறைந்தும் அறிவித்தும் ஐந்தொழில் கூத்து போற்றி பெறுவது திருநடனம். அந்நடனம் புரியும் பூங்கடல்கள் போற்றப் பெறுவது அதனை போற்றிய வாழ்கின்றவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் ஆவார்கள். இறைவன் திருவடி தொண்டு செய்பவர்கள் ஆவார்கள். உலகம் உய்ய 3 எரி விதிப்படி வளர்ப்பவர்கள். உலகில் துன்பம் வராதிருக்க வேள்வி செய்கின்ற வித்தகர்கள். திருநீற்றின் செல்வமே பற்று என்றும் சிவபெருமானிடத்தில் பதிந்த அன்பே பெரும் பேறு என்றும் நினைப்பவர்கள். ஞானம் முதலாகிய 4ம் நன்கு உணர்ந்தவர்கள். இம்மையிலே இறைவனை கிடைக்கப் பெற்றவர்கள். இவர் பெருமை சொல்ல தகும் தன்மையது அல்ல. திருத்தொண்டர் தொகை பாட வன்தொண்டர்க்கு இவரையே பொருளாக எடுத்துரைத்ததன் என்றால் இவர் பெருமை யார் அறிவார்? இன்றிரவர் பெருமை எம்மால் இயம்பலாம் எல்லமைத்தமோ தென்றலுமா பயனாய் என்ற திருத்தொண்டர் தொகை முன்பாட என்று கூறுகின்றார்கள். அப்படின்னு சொல்லிட்டு இந்த தில்லைவாழ் அந்தணரை பற்றி முதல்ல வணங்கி இந்த நாயன்மார் வரலாறை ஆரம்பிக்கிறாங்கம்மா.
அடுத்தது வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு தான் எழுதியிருக்காங்க முழுவதும். அது ஆரம்பிக்கிறாங்க. திருநீலகண்ட நாயனார் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஐயா வராத காரணமாக இன்றைக்கி இதை அப்படியே படித்து அந்த கருத்துக்களை நம்ம சிந்திக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் படிக்கிறேங்க. அப்புறம் அவரை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துக்கலாங்க. நமச்சிவாய வாழ்க. திருநீலகண்ட நாயனார் திருவாரூரிலே நம்பி ஆரூரர் பெருமான் திருவருளால் திருத்தொண்டர் தொகை பாடி அருளிய வரலாற்றை பார்த்தோம். ஆரூரர் பெருமான் தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கும் அடியேன் என அடியெடுத்து கொடுத்தார். அடுத்து நம்பியாரூரர் பாடிய முதல் அடியார் திருநீலகண்டர் ஆவார். முதல்ல திருநீலகண்ட நாயனாரை தான் பாடுறாருங்க. ஆரூரர் ஏன் இவரை முதலில் பாடினார் என்பது சிந்தனைக்குரிய ஒன்றாகும். ஆரூரர் பெருமான் தில்லைவாழ் அந்தணர் என்று அடியெடுத்து கொடுத்தார் அல்லவா? அந்தணர் யார்? ஒரு சாதியிலே பிறந்தவர்கள் அந்தணரா என்றால் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். அக்குறள் அந்தணர் என்போர் அறவோர், மற்றவர் உயிர்க்கும் செந்தமை பூண்டு ஒழுகுவோர், அறத்தன்மை பூண்டு எவ்வுயிர்க்கும் ஈசன் கோயில் என்று எண்ணி வாழ்வோரே அந்தணர்கள். அதாவது அந்தணர் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? தில்லைவாழ் அந்தணரை பற்றி பார்த்தோம். அப்போ அந்தணர் அப்படின்னா அது ஜாதி ரீதியான அவங்களா அந்தணரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. அந்தணர் அப்படிங்கிறவங்க எல்லா உயிருக்கும் தொண்டு யார் புரிகிறாங்களோ அவங்க தான் அறத்தன்மையில் தொண்டு புரிகிறவங்க தான் அந்தணராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை நமக்கு முன்வைக்கிறாங்க. திருக்குறளில் சொன்னப்பட்ட கருத்து. யார் அந்தணர்? பொய்யாமை யாற்றின் அறம்பிற செய்யாமை நன்று அப்படிங்கிற திருக்குறளை சொல்கிறாங்க. அந்தணத்தன்மை என்பது பிறப்பால் இருப்பதல்ல, வாழ்வு நெறியால் வருவது. அதனால்தான் மாணிக்கவாசக பெருமான் அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லினார். திருப்பள்ளி எழுச்சியில் பாடி அருளினார். அந்தணன் ஆவதே ஒழிய பிறப்பால் பெறுவது இல்லை. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் சத்திய வாழ்வு வாழ்ந்தால் பிறர் நலம் பேணி தன்னலத்தை ஒடுங்கி கொள்வோர் யாரோ, தியாகசீலர்கள் யாரோ, கொண்ட கொள்கைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் யார் அர்ப்பணிக்கிறாரோ அவர்களே அந்தணர்கள் என்பது தமிழர்தம் நெறியாகும். தில்லைவாழ் அந்தணர் என்றதால் நாம் எங்கே பிறப்பு வழி அந்தணர் என மயங்கி விடுவோமோ என கருதி திருநீலகண்டரை அடுத்து அமைத்தார். தில்லைவாழ் அந்தணர் என்றமையால் தில்லையிலே வேட்கோவர் குலத்தில் தோன்றிய பெரியவரே அந்தணர் என அறிமுகப்படுத்தி இவ்வுலகியலில் எக்குலத்தில் இதில் கூறப்பட்ட அடியார்கள் தோன்றியிருந்தாலும் அவர்களே அந்தணர் என காட்ட திருநீலகண்டரை முதலில் அமைத்தார். இறைவன் தில்லைவாழ் அந்தணர் என்று அடியெடுத்து கொடுத்தமையால் தில்லையிலே தோன்றிய அடியவரை முதலில் கூறினார். அதிலும் அவர் சாதியையும் குயவனார் என்று குறிப்பிட்டு அவர் தோன்றிய சாதி எதுவானாலும் அவரும் தில்லைவாழ் அந்தணரே என்று உணர்த்த முதலில் பாடினார் அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு சொல்லுதுங்க. தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியாருக்கு முடியும் திருநீலகண்டத்து குயவனார் கடியன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் அந்தணராக நம்ம திருநீலகண்ட நாயனாரையும் இறைவன் குயவனாராக அவர் பிறந்தாலும் அவரும் பக்குவத்தின் காரணமாக அறவாழ்க்கையின் காரணமாக அவரும் அந்தணர் தான். அப்படிங்கிறதுனால தான் அடுத்த வார்த்தை திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியங்கிற வார்த்தையை வச்சதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுதுங்க. அடுத்து அவருடைய சத்திய வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. இக்காவியத்தில் கூறப்பட்ட அடியவர்கள் அனைவரும் சத்திய வாழ்வு வாழ்ந்தவர்கள். கணம்புள்ள நாயனார் நாள்தோறும் திருக்கோயில் விளக்கு எரியும் பணிக்கு அவரே விரும்பி ஏற்பார். வறுமை வந்தது, வளமை நீங்கியது, புல்லை விற்று அதன் வருவாயில் விளக்கை எரித்தார். அதுவும் ஒரு நாள் விற்கவில்லை, புல்லையே எரித்தார். அது விரைவில் எரிந்தது. எனவே தன் முடியையே விளக்கில் வைத்து எரித்தார். அதில் நுட்பம் என்ன என்றால், நாயனார் குறிப்பிட்ட காலம் விளக்கை எரிப்பது என அவர் முடிவு செய்திருந்தார். அதுவரை புல் எரியாது அல்லவா? எனவே தன் தலைமுடியை எரித்தார். அவர் யாரிடமும் சொல்லவே இல்லை, இவ்வளவு நேரம் விளக்கு எரிந்துதானே இருக்கிறது என்று. ஆனால் அவர் உள்ளத்தில் அவ்வாறு முடிவு செய்தார். அதனால் அவர் தம் தலைமுடியை எரித்தார். இவர் வாழ்வில் அளவில் மேற்கொண்ட சத்தியம் அது ஆகும். அது வெளிப்படையாக தெரியவில்லை. வள்ளுவர் இதனைத்தான் உள்ளத்தார்பு பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் என்று கூறினார். இப்படி இக்காவியத்தில் வரும் அடியவர்கள் எல்லாம் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகிய சத்தியசீலர்கள் ஆவார்கள். அவர்கள் தம் சத்திய வாழ்வு வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால்
ஆனால் வாழ்வில் சத்தியமே கருப்பொருளானது, வெளிப்படையானது. எனவே இவர் வரலாற்றை முதலில் ஆரூரர் பாடினார். இத்திருத்தொண்டர் தொகையில் எந்த அடியவர்களும் ஆரூரர் சாதி கூறவில்லை. 2 அடியவர்களுக்கு மட்டுமே சாதி கூறினார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்பதாகும். இந்த 2 அடியவர்களும் ஒரே பெயர் வருவதால் எதிர்கால தலைமுறைக்கு குழப்பம் வரக்கூடாது என்ற காரணமாக அவர் சாதியை கூறினார். அதாவது அந்த திருத்தொண்டர் தொகையில் வந்து 2 பேருக்கு சாதியை வந்து சாமி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர்த்துக்கு திருநீலகண்டத்து குயவனார்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் திருநீலகண்டத்து பாணனார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரே பேரில் 2 பேர் இருக்கிறாங்காட்டிக்கு அந்த சாதியத்தின் வச்சு அவங்க வந்து அடையாளம் சொல்கிறாங்களே தவிர சாதியின் அடிப்படையில் அவங்க பக்குவத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அல்ல அப்படிங்கிறத ஒரு தெளிவான கருத்தை வந்து ஆசிரியர் நமக்கு எழுதியிருக்காருங்க. அடுத்தது ஏன் முதலில் பாடினார், ஏன் வந்து இவரை முதல்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்நாயனார் அடிக்கடி திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறியதால் மக்கள் இவரை திருநீலகண்டர் என்றே அழைத்தனர். இறைவன் உயிர்கள் மாட்டு வைத்த கருணையினாலே அனைவரும் கண்டு அஞ்சி ஓடிய ஆழகால விடத்தை தான் உண்டு அதன் அடையாளமாக கண்டம் கருத்தால் திருநீலகண்டம் என்று அவர்கள் அழைத்து போற்றினர். திருநீலகண்டம் எதை குறிக்கிறது? பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொள், இன்பத்தை பிறர்க்கு கொடு என்பதுதானே. தியாக தீபங்களாக இருப்பவர்கள் அடியார்கள் என்பதை காட்ட தியாகராசனாக விளங்கும் பெருமானது திருநீலகண்டத்தை அடிக்கடி சொல்லும் அடியவரான திருநீலகண்டரை முதலில் வைத்தார். எதையும் துரத்தல் எளியது, ஆனால் இளமையிலேயே கொண்ட கொள்கையை தியாகம் செய்த திருநீலகண்டரை முதலில் சொல்லி இதில் வரும் அடியவர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட தியாக சொரூபிகளாக ஆகவும் காட்டவும் நாயனாரை முதலில் கூறினார். எதனால் திருநீலகண்ட நாயனாரை வந்து முதல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் பேர் வந்து இயல்பாக வந்து இவர் திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையை தான் வந்து அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருக்காருங்க. அப்போ அந்த வார்த்தையை வந்து இவர் சொல்லிகிட்டே இருக்கிறங்காட்டிக்கு இவர் பேரே வந்து திருநீலகண்டம்னு ஒரு பேரை வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு வச்சிட்றாங்க. இவர் இளமையிலேயே வந்து அந்த கொண்ட சத்தியத்தின் காரணமாக வந்து தீண்டு வீராயின் திருநீலகண்டம் அந்த அம்மா சொன்னங்காட்டிக்கு இவர் வந்து இந்த கொள்கை அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவருங்காட்டிக்கு இவரை வந்து முதல்ல போற்றப்படுறதா ஆசிரியர் நமக்கு சொல்கிறாருங்க. மனிதனை கெடுப்பது எது அப்படிங்கிற தலைப்பில் அடுத்தது எழுதியிருக்காங்க. மனிதனை கெடுப்பது ஆசை, ஆசையினால் துன்பங்கள் வருகின்றன, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர். ஆசையால் வரும் துன்பங்கள் ஆசை அறுக்க ஆனந்தமாமே என்றார். அருந்தவ செல்வரான திருமூலர் ஆசை கடல் போன்றது என்றாலும் எல்லா ஆசைகளுக்கும் அடிப்படையானது 3 ஆசைகள் தாம். அவை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்பதாகும். மண்ணாசையும் பொன்னாசையும் மற்ற உயிர்கள் எதற்கும் இல்லாதது. எந்த உயிர்க்கும் எனது வீடு, எனது அறை, எனது பட்டா என்று சொல்வது இல்லை. அதுபோலவே எந்த உயிரும் எனது பணம், எனது நகை என்று வங்கியில் போடுவது இல்லை. இது மனிதனுக்கே உரியது. இது இந்த பிறப்பில் வந்தது. அதனை அறிஞர் எடுத்து சொன்னால் எளிதாக நீங்கிவிடும். ஆனால் பெண்ணாசையோ உயிர்க்குலம் தோன்றிய போதே தோன்றியது. அப்பா என்று பூச்சியிலிருந்து தொடங்கி புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இந்த உயிர் எடுத்த உடம்புகள் தோறும் வருவது இப்பெண்ணாசையாகும். அதனை துரத்தல் என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த ஆசையே திருநீலகண்டம் என்ற இறைவன் நாமத்திற்காக துறந்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர். அதனாலும் முதலில் பாடினார் இந்த நாயனார் இளமையை. ஏன் துறந்தார், எப்படி வாழ்ந்தார் என்பதை இனி பார்ப்போம். நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. ரொம்ப சிறப்பாக இந்த விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. எதனால் திருநீலகண்ட நாயனாருக்கு முதல்ல எழுதினாங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கமாக ஆசிரியர் சொல்கிறாருங்க. எல்லா உயிர்களுக்கும் மனித பிறவிக்கு மொத்தம் 3 ஆசை இருக்குங்கிறாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் மிச்சம் 2 ஆசை இருக்காதுங்களாமா. அதாவது பொன்னாசையும் மண்ணாசையும். என்னோடய வீடு, இது என்னுடைய பணம், என்னுடைய தனம், என்னுடைய சொத்து அப்படிங்கிறது வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது. ஆனால் பெண்ணாசை அப்படிங்கிறது அந்த ஜீவராசிகளுக்கு உண்டு. அந்த காமங்கிற அந்த இச்சைங்கிறது மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. ஆனால் மனித பிறவிக்கு 3 ஆசைகளுமே உண்டு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அந்த 3 ஆசைகளில் 2 ஆசையான மண்ணையும் பொன்னையும் ஒருத்தன் கடந்துட்டாலும் பெண்ணாசை வந்து அவ்வளவு சீக்கிரமாக கடக்காது அப்படிங்கிறதுனால. ஆனால் திருநீலகண்ட நாயனார் வந்து அந்த ஒரு வார்த்தைக்காக திருநீலகண்டம் அப்படிங்கிற சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு சத்தியத்துக்கு இணங்க அவர் வந்து பெண்ணாசையை கடந்தங்காட்டிக்கு அப்பேற்பட்ட அவர் போற்று வணங்கத்திற்குரியவராக இருக்கார். அதனால தான் ஆரூர பெருமான் முதல்ல வந்து அவரை வந்து பாடினாங்கங்கிறது
அவருடைய சிறப்பை வந்து நமக்கு எதனால் வந்து இந்த திருத்தொண்டர் தொகையில் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேங்கிற வார்த்தை வந்தது, முதல்ல வந்தது அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ விளக்கங்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். எது நலம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. தில்லையிலே மண்பாண்டம் செய்யும் குளத்திலே தோன்றினார் திருநீலகண்டர். அவர் நலமாக வாழ்ந்தார். நாம் யாரையும் கண்டவுடனே நலமா என்று கேட்கிறோம். அவர்களும் நலம் நலம் என்கிறார். ஆனால் நாமும் அவரும் எதனை நலம் என்று கருதுகிறோம்? நிறைய செல்வத்தோடும் உடல் நலத்தோடும் வீடு வாசல் பொன் பொருள் இவற்றோடு வாழ்வதையே நலம் என்று நினைக்கிறோம். தெய்வ சேக்கிலார் இதுவா நலம், இதல்ல நலம், அழியா நலம் ஒன்று உண்டு, அந்நலத்தையே நாயனார் பெரிதாக போற்றினார் என்று நமக்கு கூறினார். மேற்சொன்ன நலமெல்லாம் நலமல்ல, இன்பம் போல தோன்றி துன்பம் தருவது, இவற்றை துரத்தலே இன்பமாகும். இனிய குழந்தைகள் சாதாரண சோடா பாட்டில் மூடிகளை பொறுக்கி எடுத்து அதுவே தனது செல்வம் என்று கருதி தூங்கும் போதும் அது தலையடியில் வைத்து தூங்குவதை காண்கிறோம். அது குழந்தை சற்று அறிவு வளர்ந்தும் அதனை தூக்கி எறிவதை காண்கிறோம். அதுபோலவே பெரியவர் அப்பெரியவர்கள் அப்பொருள்களை தூக்கி எறிந்தனர். நாம் குழந்தைகளைப் போல் அதனை நினைத்து மகிழ்ந்து அது போனால் துடிதுடித்து அழுகின்றோம். அப்பரடிகள் திருப்பூகுளூரில் உழவார பணி செய்தார். அப்போது அவரது காட்சியில் பொன்னும் நவமணியும் மண்ணோடு வந்தது. அப்பெரியார் அப்பொன்னுக்கும் மண்ணுக்கும் வேறுபாடு காணாது தூக்கி எறிந்தார். அதனை சேக்கிலார் தன் வரிகளில் பார்ப்போம். செம்பொன்னும் நவமணியும் சேன்விளங்க ஆங்குயவையும் உம்பெருநாள் திருமூன்றில் உருள் பருக்கையுடன் ஒக்க எம்பெருமான் வாகீசர் உளவார திணலேந்தி வம்பலர் வெண் பூங்கமல வாயினில் புகையே எணிந்தார் என்று அப்பரடிகள் சொல்கிறார். பெரியார்கள் நாம் எதை நலம் என்று நினைக்கிறோமோ அதை நலமென்று கருதவில்லை என்பதை நாம் அறிகிறோம். அப்படியானால் உண்மை நலம் யாது என்று சேக்கிலார் அம்பலத்தே கூத்தாடுகின்ற பெருமானை வழிபடுவதே சிறந்த நலம் என்று கூறுகிறார். அந்த வழிபாடு வந்தால் மற்ற நலமெல்லாம் தானே வரும். நாயனார் மன்றுள்ளே திருக்கூத்தாடும் நாதன்களில் ஏற்றி வழிபடும் நலத்திலே சிறந்து விளங்கினார். நமச்சிவாய வாழ்க. இப்போது நம்ம வந்து இந்த பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைங்க சின்ன வயசில் விளையாண்டுருப்பாங்க. அவங்க வந்து சோடா பாட்டில் வச்சுட்டு அந்த சோடா பாட்டிலுடைய மூடிகள் எல்லாத்தையும் பொறுக்கி தலகாணியில் வச்சு நைட்டு அது என்னுடைய சோடா பாட்டில் மூடி அப்படிங்கிறத அதை விலை மதிப்பில்லாத பொருளாக வந்து கருதுவாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு அது ஒரு அற்பமாக படும், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்பர் பெருமானும் கோயிலில் வந்து உழவார பணி செஞ்சிட்ருக்கையில் சாமி அவரை சோதிக்கிறதுக்காக பொன்னும் பொருளும் நவமணியும் பெண்களையும் அனுப்பிச்சு அவரை சோதனை செய்கிறாரு. ஆனால் அவர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவாருங்கிற தன்மையில் இருந்து அவர் அதை வந்து ரொம்ப சுலபமாக வந்து அந்த இடத்த கடந்துடுறாங்க. அப்போது அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த மூணையும் வந்து உயர்ந்த அந்த பக்குவ நிலைமையில் இருக்கிறவங்க அப்பர் பெருமான், திருநீலகண்ட நாயனார் மாதிரி பலர் வந்து அதை வந்து கடக்க முடியுது அவங்களால. எதனாலன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த நம்ம எப்படி சின்னவங்களாம் நம்ம இருக்கிறங்காட்டிக்கு இது அந்த சோடா பாட்டில் இருக்கிற மூடிய தலையில் வச்சுருக்கிற மாதிரி இதெல்லாம் என்னுடைய இன்பம் தரக்கூடியதுன்னு நம்ம அதை கருதுறங்காட்டிக்கு நம்ம அந்த குழந்தைத்தன்மையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரியவங்களாக இருந்து அது ஒரு பொருட்டுக்காகாது. தில்லை கூத்தனை மனம் வாக்கு செயலால் எப்போ நம்ம மூணுலேயும் நம்ம வந்து அந்த உன்னத பக்குவ நிலைமைக்கு நம்ம வர்றோமோ அதுதான் நிலையான இன்பங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடு அந்த வாழ்வியலில் அதை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க பெரியவங்களாக இருந்திருக்காங்கிறது அந்த மேலே சொன்ன அந்த பதிவு நமக்கு சொல்லுதுங்க. அடுத்தது இறைவன் ஆடுவது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. மன்றுளே திருக்கூத்தாடும் பெருமான் அன்னை சிவகாமியை பார்த்த வண்ணம் நடமாடுகிறார். எதற்காக என்றால் தன்னை வழிபடும் மெய்யடியார்க்கு வேண்டுவன நல்க காண்வழி ஆணையிட பார்த்தபடியே ஆடுகின்றாராம். பெருமான் ஆடுகின்றான் என்று சொன்னால் அந்த ஆட்டம் எப்போது தொடங்கியது, எப்போது முடியும் என்ற வினா எழுவது இயற்கையல்லவா? உலகியல் ஆட்டம் என்றால் அதற்கு துவங்கும் நேரமும் உண்டு, முடியும் நேரமும் உண்டு. ஏன் என்றால் நாம் கால எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஆகிறோம். நமக்கே கால எல்லை உண்டல்லவா? எனவே நம் ஆட்டத்திற்கு துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் நாதன் ஆடுவது அருட்கூத்து, நாம் ஆடுவது பொருட்கூத்து. அருட்கூத்தும் பொருட்கூத்தும் கால எல்லை கிடையாது. அருட்கூத்து கால எல்லை கிடையாது, பொருட்கூத்துக்கு கால எல்லை உண்டு.
ஏன் என்றால் ஆடும் பெருமான் கால எல்லை கடந்தவன். எனவே அவனும் அவனது ஆட்டம் கால எல்லையை கடந்தது. அவன் ஆட்டம் நின்றால் எல்லோர் ஆட்டமும் நின்றுவிடும். கூத்து யார் ஆடினாலும் குறிப்பிட்ட எல்லைக்கு பின் ஆடுபவன் களைப்பாவனாவன். ஆடும் பெருமான் களைப்பே அடைவது இல்லை. நம்மவர் ஆட்டம் எல்லோரும் ஆடலாம். அவன் ஆட்டத்தை அவன் மட்டுமே ஆட முடியும். அதனால் அது தனிக்கூத்து. உலகவர் ஆட்டத்தால் ஆவது ஒன்றும் இல்லை. ஆடுபவனுக்கே ஆதாயம். ஆனால் ஆண்டவன் ஆட்டத்தால் ஆதாயம் அவனுக்கேதும் இல்லை. காணாத நமக்கே ஆதாயம். ஆனால் நம்பெருமான் ஆட்டத்தால் 50 தொழில்கள் ஆக்கல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள் என்ற 5ம் நடைபெறுகிறது. அதனால் அது அற்புத கூத்து ஆகும். இவ்வளவு அரும்பொருள்களையும் சில வரிகளிலே சொல்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த பாடல் வரிகளோ இதோ: வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார்கள் என்று கூறுகின்றார். அப்படின்னு இந்த பதிவில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் ஏன் நடராஜ பெருமான் நடனம் ஆடுறாருங்கிறதுக்கு விளக்கம் நமக்கு சொல்கிறாங்க. 5 தொழிலை அவர் புரிகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படிங்கிற 5 தொழில்களை அந்த எல்லா உயிர்களுக்கும் அருளும் பொருட்டு முதல்ல உலகத்தை தனு, கரண, புவன, போகம், அதாவது தனு உலகம், தனு உடல், புவனம் உலகம், கரணம் 36 கருவிகள், போகம் இன்ப துன்ப நுகர்ச்சி. இந்த 4ஐயுமே அவர் எதுக்கு படைக்கிறாருன்னா, இந்த உயிர்கள் பக்குவம் அடையணுங்கிற பொருட்டின் காரணமாக தனு, கரண, புவன, போகத்தை படைச்சு 36 தத்துவங்களை உயிர்களின் பொருட்டு கொடுத்து அவர் படைத்தல் தொழில் செய்கிறாரு. காப்பாற்றுறாரு. எதை காப்பாற்றுறாரு? இதை இந்த உலகத்தை 5 புலன்களோ 5 பொறிகளோ மழை, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் வச்சு அந்தந்த உயிர்களுக்கு எது எந்தெந்த காலகட்டத்தில் கொடுக்கணுமோ அதை காப்பாற்றுறாரு. அழிக்கிறார். எதை அழிக்கிறாரு? உடலை அழிக்கிறார். உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் அழியாது. உடலை அழித்து இந்த உலகமும் ஒரு நாள் தோன்றி நின்று அழியக்கூடியதாக இருக்கிறது. அது அந்த ஊழி காலத்தில் சொல்லுவாங்க, சிவஞான போதத்தோட முதல் சூத்திரத்தில். அப்போது உலகப் பொருட்களும் அந்த உலகத்தில் தோற்றுவிக்க பொருட்கள் எல்லாமே தோன்றி நின்று அழியும் தன்மை உடையதாக இருக்குது. ஆனால் இறைவனோ அவர் அனாதி காலமாக நேற்றும் இருந்தார், இன்றும் இருந்தார், நாளையும் இருப்பார். அவருக்கு கால எல்லை கிடையாது. அப்போது இந்த உயிர் இந்த இறைவன் திருவடிக்கு போய் சேர்றது தான் உண்மையான அந்த ஆனந்தமாகவும் இன்பமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல 2 கூத்தை சொல்கிறாங்க, அருட்கூத்து, பொருட்கூத்து. நம்ம ஆடுவது பொருட்கூத்தாக இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே திருப்பூர் வந்தேன். இன்றைக்கி நைட்டு நான் கிளம்பி பெங்களூர் போகணும். நாளைக்கு காலையில் வேலைக்கு போவேன். நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வேன். மறுபடியும் ரூமுக்கு வருவேன். மறுபடியும் சாப்பிடுவேன், தூங்குவேன். இது 2 வாரம் ஆச்சுன்னா திருப்பூர் வருவேன். இப்படி என்னுடைய வாழ்வியல், நான் இங்கே என்னுடைய கூத்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இறைவனுடைய கூத்து அது கருணையின் காரணமாக நடந்துகிட்ருக்கு. எல்லா உயிர்களும் இன்பம் அடையணும். அதனால் அவர் நடனம் செஞ்சு அந்த நாம சீவாய அப்படிங்கிற அந்த 5 தொழிலை அவர் செஞ்சிட்ருக்கிறதா அந்த நடராஜ பெருமானுடைய அந்த உருவத்தை வச்சு அவங்க சிறப்பாக அதை சொல்லுவாங்க. என்ன அது ஐயா அந்த விளக்கம் கொடுத்துருக்கார். சீவாய நாம அப்படிங்கிறதுக்கு அந்த நடராஜ பெருமானுடைய தோற்றத்தை வச்சு சொல்கிறாங்க. அதனால் அந்த அருட்கூத்து அப்படிங்கிறது இன்றியமையாததாக இருக்குதுங்கிறது இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. நம்ம ஆடுவது பொருட்கூத்தாக இருக்குது, இறைவன் ஆடுவது அருட்கூத்தாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எது கற்பு அப்படிங்கிறத அற்புதமாக அடுத்த தலைப்பில் எழுதுகிறாங்க. தெய்வ நலமே மிகச்சிறந்த நலம் என்று கருதி வாழ்ந்தார் திருநீலகண்டர். திருமணம் நடந்தது. இல்லறத்தை செம்மையாக நடத்தி வந்தார். தன் மரபு தொழிலான மண்பாண்டத்தை செய்து விற்று வந்தார். அவரை நாடி வரும் அடியவர்களுக்கு ஓடு அளித்து வாழ்ந்தார். அவர்கள் இல்லற வாழ்வு இனிது நடைபெற்று வந்தது. அப்பொழுது ஒரு நாள் நாயனார் வாழ்வில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அது என்ன என்றால், ஒரு பார்த்தைப்பால் சென்று மீண்டார். அமைதியான வாழ்வில் புயல் மையம் கொண்டது. பெரியவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். வினைவழி செய்ய வேண்டால் அதை நாம் சொல்வது சரி அன்று. வரலாற்று நூல் எழுத வந்த சேக்கிழார் மறைப்பது முறை அல்ல. எனவே சேக்கிழார் நேரிடையாக நாயனார் மீது குற்றமாக சொல்லாமல் இளமை மீது பழியை போட்டார். இளமை மீது இன்பம் துறையினில் எளிய ஆனார் என்று ஒரு வரியிலே பல செய்திகளை சொன்னார். இதனை படிக்கும் நாம் அவர் மனைவியாரை பற்றி சிந்திப்பது இயற்கை. கற்பு என்றால் கணவன் சொல் செயலுக்கு மாறாமை என்று கூறுவது வடவர் கொள்கை. கணவன் விரும்பினான் என்பதற்காக அவனை கூடையிலே வைத்து தூக்கிச் சென்றால் வடநாட்டு கற்பரசி. அதற்கு உடன்பட மறுப்பவர் சேக்கிழார். பெண்மையை போற்றுபவர் சேக்கிழார். உரிய உரிமையை வழங்கப்பட வேண்டும் என கருதுபவர். கணவன் கருத்து வழி பரத்தை வீட்டுக்கு வழியனுப்பி வைத்ததுதான் கற்பா
இல்லை, கணவன் தவறு செய்தால் எதிர்த்து போராடி அவனை நேர்வழியிலே கொண்டு வருவதுதான் கற்பு என்று சேக்கிழார் கூறுகிறார். அம்மையாரை குறிப்பிடும்போது அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் ஆம், இம்மாதரசி கற்பிற்கு இலக்கணமாக அருந்ததியை விட உயர்ந்தவர் கற்பு நெறியில் நின்று கூறுவார். கண்ணகியை பற்றி கூறும்போது இளங்கோ அடிகள் வடமீனில் திறம் இவளம் திறம் என்று கூறி மகிழ்வார். இச்செயலால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் பெரும் தடைச்சுவர் உண்டாயிற்று. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம திருநீலகண்ட நாயனார் வந்து இளமையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வேறு சில பெண்களுடைய தொடர்பு வந்து இருந்திருக்கு. அதனால் அதை வந்து சேக்கிழார் வந்து அப்படி எழுதாமல், அந்த தொடர்பை பற்றி எழுதாமல் இளமை மீது வந்து குற்றத்தை சொல்கிறார். இது திருநீலகண்ட நாயனாருடைய குற்றம் கிடையாது. அவர் இளமையில் இருந்தங்காட்டிக்கு தான் அந்த தவறை வந்து அவர் செஞ்சதாக அவர் இளமை மீது போடுறாங்க. ஆனால் இது வந்து அடுத்த வரியிலே அவர் வந்து அதுக்கு மறுப்பும் வந்து சொல்கிறாங்க. அப்போது அதுதான் வந்து இந்த மேலே சொன்ன இதாக இருக்குது. இது சின்னவை அவர் வந்து அந்த 2 பேர்த்துக்கும் திருநீலகண்ட நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் அந்த இல்லறத்தில் வந்து ஒரு சின்ன நெருடலும் சண்டையும் வருது. காரணம் என்னென்னா, இவருடைய இந்த பழக்கத்தின் காரணமாக ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை. கணவன் வேறு பெண்களோடு தொடர்பு கொண்டால் என்றால் எல்லா வீடுகளிலும் பிரச்சனை ஏற்படுவதுதானே இயற்கை. இப்பிரச்சனை எப்படி இருக்க வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் வாழ்வியல் நெறியை கூறுகின்றார். கணவன் மனைவிக்குள் பிணக்கு வந்தால் அது ஊரறிய செய்தல் கூடாது, அயல் அறியாமல் வாழ வேண்டும். கணவன் மீது உண்மையான அன்பு கொண்டு வாழ்வதால் அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் அம்மையார் செய்கின்றாராம். நாயனார் பூசைக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தார், அலட்சியப்படுத்தவில்லை. அவர் தம் தேவைகளையெல்லாம் அன்போடு செய்தார். தண்ணீர் வேண்டுமென்றால் கொதிக்க வைப்பதில்லை, குளிக்கும் பக்குவத்தில் வைப்பார். எல்லாம் குறிப்பறிந்து அன்போடு செய்தார். அதே வேளையில் உடனுறவைக்கு இசைவது தரவில்லை. ஆம், சேக்கிழார் அம்மையாரின் கடமைகளை செய்ததாக காட்டிய அவர் அப்பெருமாட்டியின் உரிமையையும் மறுக்காது அங்கீகரித்தார். பெண்ணுரிமையை வழங்க போற்ற தடையேதும் இல்லை என்ற கொள்கையை கொண்ட கவிஞர். எனவே கடமையையும் காட்டி உரிமையையும் நிலைநாட்டுகிறார். அடுத்து நம் நினைவுக்கு வருவது அம்மையாரின் இளமையும் அழகும் தான். அவைகள் இல்லாமையால் அம்மையாரை விட்டு பரத்தைப்பால் சென்றாரோ நாயன்மார் என்ற எண்ணம் நம் மனதில் வருவது இயற்கை அல்லவா? அதற்கு விடை சொன்னார். அம்மையார் திருமகளை போன்ற பேரழகு உடையவராக இருந்தார். உரிமை பிரச்சனை. கணவர் பரத்தை வீடு சென்றால் நம் வீட்டிலும் தகராறு வருவது தானே. ஆனால் நம்மவர் ஏன் எதிர்க்கின்றனர் என்றால், தன் கணவன் எங்கே சொத்துக்களையெல்லாம் அவளிடம் தந்து விடுவாரோ என்று போராடுகின்றனர். சிவசிவா, என்ன ஆசிரியர் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். இது வந்து எல்லாத்து வீட்லேயும் ஒரு தன் கணவன் வந்து வேற ஒரு மனைவி கிட்ட போயிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட போனாங்கன்னா அது வர்ற பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன் அதை கலங்குறாங்கன்னா, சொத்துக்கள் எல்லாம் போயிருமோ அப்படின்னு சில பெண்கள் நினைக்கிறாங்களாமா. ஆனால் அந்த அம்மா அதற்காக அந்த கற்பு நெறியில் இல்லைங்களாமா. சேக்கிழார் இதனை சொத்து பிரச்சனையாக காட்டாமல் பெண்ணின் உரிமை பிரச்சனையாக, மான பிரச்சனையாக காட்டுகிறார். ஆம், அம்மை மான பிரச்சனையாக கருதினார். என் கணவர் பிற பெண்களை தொடலாமா, அவர் மான பிரச்சனை அல்ல, என் மான பிரச்சனை என்று போராடுவதை காட்டுகின்றார் கவிஞர். அம்மையார் பெண்ணிலத்தின் மான பிரச்சனையாக கருதி ஒரு ஆண்மகன் ஒரு பரத்தை வீட்டிற்கு சென்றான் என்றால் அது பெண்ணினத்திற்காக ஏற்பட்ட அவமானம் என நினைத்தார். அவளும் ஒரு பெண்தானே. எனவே அம்மையார் இதனை தனி மனித பிரச்சனையாகவும் பெண்ணினத்திற்கு மான பிரச்சனையாகவும் பார்த்தார் என்பார் தெய்வத்திரு சரவண முதலியார் அவர்கள். குடும்ப பிரச்சனையை நீண்டு கொண்டே போகிறது. இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தார் நாயனார். ஒரு நள்ளிரவு நேரம் இருப்பதோ கணவன் மனைவி இருவர் மட்டுமே. தனிமையான நேரம், இனிமை பொழுது. மனைவியாரை பல வகையாக சமாதானம் செய்தார். அம்மையார் அதற்கு இசையவில்லை. கட்டிய மனைவிதானே என்ற உரிமையால் அணைக்க முற்பட்டார் நாயனார். அதுவரை அமைதி காத்த அம்மையார், எம்மை தீண்டாதீர், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றார். தம் உயிரினும் மேலாக தாம் போற்றிய திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்ற வார்த்தையை கேட்டார் நாயனார். சிவா, இதெல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2 பேரும் தனிமையில் இருக்காங்க. அப்போது ஐயா திருநீலகண்ட நாயனார் வந்து அம்மாவை அணைக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேர்த்துக்கு சண்டையில் நடந்துகிட்ருக்கங்காட்டிக்கு நீ என்னை தீண்டக்கூடாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணைங்கிற வார்த்தையை சொல்லிடுறாங்க. அப்போது இவர் அத்தனை நாள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருநீலகண்டத்தின் மேலே வந்து எவ்வளோ பக்தியோடு இருந்திருக்காருங்கிறது இது மிக சிறந்த உதாரணமாக இருக்குங்க. அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. யார் பெரியார்? திருநீலகண்டம் என்ற வார்த்தையை கேட்ட நாயனார் என்ன ஆனார் என்று கவிஞர் பார்ப்போமா?
இன்பத்துறையிலே எளியரான சாதாரண மனிதராக இருந்த திருநீலகண்ட நாயனார் பெரியவர் ஆகிறார். கவிஞர் இதுவரை இல்லாத வகையில் பெரியவர் என்று சொல்லுவதை பயன்படுத்துகிறார். பெரியவர் உயரம் மிக்கவரா, எடை மிக்கவரா, படித்தவரா, யார் பெரியவர் என்றார். வள்ளுவர் செயற்கரிய செய்வர் பெரியர் என்றார். இதுவரை பரத்தை வீடு சென்றவர், யாரும் செய்யாதவற்றை செய்தார் நாயனார். எனவே பெரியவர் என்ற சொல்லை கவிஞர் பயன்படுத்தது காண்கிறோம். திருநீலகண்டம் என்ற மந்திர சொல்லை கேட்ட நாயனார் இடிகேட்ட நாகமனார் போல இறைவன் திருநாமத்தை கேட்ட உடனே மனைவி என்பதை துறந்தார். அந்த அம்மையாரை இதுவரை சந்திக்காத ஒரு அம்மையாரை போல் நோக்கினாராம். ஆம், ஏதிலர் போல் நோக்கி அம்மையே என சொன்னீர், எம்மை என்று தானே சொன்னீர்கள். உங்களை மட்டுமல்லாமல் பெண் குலத்தையே இனி என் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தீண்டேன் என்றார். இப்பாடலில் கவிஞர் பெயர்ந்து நீங்கி என்ற இரு சொற்களையும் கையாள்கின்றார். பெயர்தல் நீங்கள் இரண்டும் ஒரு பொருள் கொண்டது தானே. ஆனால் சேக்கிழார் பெருமான் அப்படி வீண் சொல் செய்வாரா? மாட்டாரே. சிந்தித்தல் புரியும். அம்மையாரை அணைக்க சென்ற உடன் பெயர்ந்து அவ்வம்மையார்பால் மையல் கொண்ட உள்ளம் ஆணை கேட்டவுடன் மையலில் இருந்து நீங்கியது. எனவேதான் ஆண்டவன் வேலை என்ன நடக்குதுன்னாங்க. இப்போ இந்த வார்த்தையை அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லி முடித்த உடனே அவர் திருநீலகண்டம் இறைவன் மீது அந்த கொண்ட பக்தியின் காரணமாக அவர் பெரியவராக இருக்காங்க. யார் பெரியவங்க அப்படின்னா வயதாலேயோ செல்வத்தாலேயோ ஒருத்தங்க பெரியவங்க ஆக முடியாதுன்னு வள்ளுவருடைய திருக்குறளை ஏதுவாக சொல்கிறாங்க. குணத்தில் உயர்ந்தவங்களே பெரியவர்களாக இருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவர் சத்தியம் பண்ணுறாரு, மனதாலும் வாக்காலும் எந்த செயலாலும் எந்த பெண்மணியையும் இனிமேல் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத திருநீலகண்டர் சொல்கிறாருங்க. எதனால்? திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தையின் காரணமாக. அப்போ திருநீலகண்ட இறைவன் மேலே அந்த அம்மா ஐயா எவ்வளவு பக்தியில் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இந்த இடத்துல நமக்கு இருக்குதுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சின்ன கருத்தையும் நான் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேங்க. யோகத்தில் உயர்ந்த விஸ்வாமித்திரருடைய கதை நமக்கு தெரியுங்க. விஸ்வாமித்திரர் சின்ன வயசுலேயே இருந்தே யோகத்தில் இறைவன் பால் காடு மலை இப்படிலாம் துறந்து போய் யோக பயிற்சிகளில் இருந்து இறைவனை பல சித்திகள்லாம் பெற்றார். ஆனால் அவர் கூட ஒரு ஆற்றின் வழியாக படகுல போகையில் வேறு அந்த மீன் விற்கிற அந்த அம்மையார்கிட்ட அந்த ஆசை இணங்கிடுது அவருக்கு. 2 பேரும் அங்கே தப்பு செஞ்சிட்றாங்க. இந்த மாதிரி பல புராணங்களில் பல யோகிகளுடைய கதைகள் இந்த இடத்துல நமக்கு ஒரு புதிராக இருக்குது. எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு ஒருவன் சென்றாலும் அந்த கடைசியில் அந்த இச்சை பெண்ணாசைங்கிறது ஒருவனுக்கு அது விடுபடுறது கிடையாது. பல முன்னுதாரணமாக இருந்த பல பேர் அந்த இடத்துல வெகு சிலர் நமக்கு சைவத்தில் நமக்கு கண்கூடாக பார்த்தோம்னா அதனால தான் திருநீலகண்ட நாயனாரை முதல்ல அவர் எழுதுனது வியப்பாக இருக்குங்க. ரொம்ப சிந்திக்க வேண்டிய கருத்தாகவும் இருக்குங்க. ஏன்னா அந்த இச்சை ஒரு செகண்டில் அந்த பக்திங்கிறதுல அந்த திருநீலகண்டத்து மேலே எவ்வளோ பக்தி சாமி வச்சுருப்பாருங்க. ஒரு வார்த்தை திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்ன மாத்திரத்தில் மனசார கூட இனிமேல் நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவர் வந்துடுறாரு. அப்போது அந்த இச்சையை அவர் அந்த இடத்துல வென்றார். எவ்வளவோ பெரிய ரிஷிகளும் யோகிகளும் முனிவர்களாலேயும் கூட கடக்க முடியாத அந்த சலனத்தை ஒரு வார்த்தை, ஒரு பக்தி, ஒரு 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 திருநீலகண்டம்ங்கிற அந்த வார்த்தை கடந்துருது. அப்போ அந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தையாக இருக்குது, அந்த வார்த்தையினுடைய பக்குவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது, அதை கேட்ட இவர் எவ்வளவு பக்குவத்தின் உயர்ந்தவராக இருக்கார். அதனால தான் இவர் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன்னு சொல்லிட்டு முதல்ல எழுதினாங்கிறத நம்ம ஆழ்ந்து அந்த திருத்தொண்டர் தொகை பாடும்போதெல்லாம் அந்த கருத்தை நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குங்க. நாடகம் தொடங்கியது. நாட்கள் மாதங்களாக ஆண்டுகளாக மாறி பல்லாண்டுகள் ஆனது. இருவரும் சத்திய வாழ்வு வாழ்ந்தனர். இளமை மாறி முதுமை வந்தது. முதுமையால் தளர்வோடு சாய்ந்தும் தம்பிரான் திறந்து சாயாமல் வாழ்ந்தனர். மன்றில் திருக்கூத்தாடும் பெருமான் இப்பெருமக்களின் சத்திய வாழ்வினை உலகறிய முடிவு செய்தார். தில்லையிலே கூத்தாடும் பெருமான் 2 செயல்கள் செய்கின்றாராம். 1, தில்லையிலே கூத்தாடுவது. 2, அடியவர்கள் இல்லந்தோறும் சென்று அவர்கள் தம் செவ்விய வாழ்வின் திறத்தை உலகிற்கு அறிவிப்பது என்பதாகும். இதனை சேக்கிழார் மன்றுள்ளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் என்று குறிப்பிடுகிறார்.
மன்றுளே திருக்கூத்தாடும் பெருமான் தன் நாடகத்தை நடத்த மன்றை விட்டு புறப்பட்டு அடியவர் வடிவில் நாயனார் இல்லம் வந்தார். நாயனார் வரவேற்று உபசரித்து, ஐயன்மீர் அடியேன் செய்த பாக்கியம் தங்கள் இக்குடிலுக்கு வந்தது. நான் செய்யும் பணி யாது என் பணிவோடு கேட்டார். வந்த அடியவர், அன்பரே, நான் தரும் இத்திருவோட்டினை பாதுகாத்து வை, நான் வேண்டும் போது தா என்றார். நாயனார், ஓடு கொடுப்பது தான் அவர்தம் தொண்டு, ஓடு வாங்கி பாதுகாத்து தருவது அவர் பணி அல்ல. என்றாலும் அடியவர் இட்ட பணி எதுவானாலும் அதனை செய்வதே தம் கடமை என்று வாழ்ந்தார் பெரியோர். தெய்வ சேக்கிழார் இப்பாடல் வரிகளில் சொல்கிறார். உம்பர் நாயகனுக்கும் இவ்வோடு உண்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்று. ஆண்களில் சிறந்தவரை நம்பி என்று அழைப்பது மரபு. அப்படி அழைத்தார் எனவும் கொள்ளலாம். உன்னை நம்பி கொடுக்கின்றேன் என்று பொருளும் கொள்ளலாம். பின்னர் நம்பிக்கை கெடுவதையும் காண்கிறோம் என்றதும் கருதலாம். இவ்வளவையும் ஒரு சொல்லே கூறுகின்றார் கவிஞர். சரியென்று திருநீலகண்ட நாயனார் ஓட்டை பெற்று வாங்கி உள்ளே செல்லும் முயன்றபோது, திருநீலகண்டரே, சற்று நில்லும், இவ்வோடு சாதாரண மண் ஓடு தானே என்று கருதிவிடாதே. இதற்கு ஒப்பான ஓடு உலகில் கிடையாது. இவ்வோட்டில் போடும் பொருள் எதுவானாலும் அதனை தூய்மை செய்து விடும் அற்புதமான ஓடு இது. ஏதோ சாதாரணமான ஓடு என்று கருதிவிடாதே. பொன்னை விடவும் மணியை விடவும் போற்றி வைக்க வேண்டியது ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்றார். திருநீலகண்ட நாயனார் பணிந்து, அப்படியே பாதுகாப்பாக வைக்கிறேன் என்று வாங்கி சென்று வீட்டின் உள்ளே பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். சிறிது காலம் சென்றது. ஓடு தந்த அடியார் மீண்டும் வந்தார். அவரை அடிபணிந்து, பெரியவரே, நான் செய்த தவம் இன்று நாங்கள் எழுந்தருளியது என்று கூறி வரவேற்றார். திருநீலகண்டரே, வரவேற்றெல்லாம் இருக்கட்டும், முன்னாளில் நான் கொடுத்த ஓட்டை கொடுத்துவிட்டு பிறகு எல்லாம் பேசலாம் என்றார். எல்லாவற்றையும் சிறிது காலம் வைத்திருந்து பின் தன்பால் ஒடுக்கிக்கின்றானோ அதுபோல சேக்கிழார் குறிப்பிட்டார். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்று ஓடு காணாமல் போனதை குறிப்பால் உணர்த்தினார். நாயனார் உள்ளே சென்று பார்த்தார். ஓட்டினை காணாது திகைத்தார். வந்த அடியார், திருநீலகண்டரே, அங்கே சென்ற செய்கிறீர், சீக்கிரம் வாருங்கள் என்று கூச்சல் போட்டார். திருநீலகண்டர் கரையினை உடைய அப்பெருமானை கையெழுத்து, பெரியவரே, தாங்கள் தந்த ஓட்டினை வைத்த இடத்தில் தேடினேன், காணவில்லை. அதற்கு மாறாக நல்ல ஓடு தருகிறேன் என்றார். திருநீலகண்டர், அடியவரே, நல்லதோர் ஓடு தருகிறேன். அடியவர், திருநீலகண்டரே, நல்ல ஓடு என்று சொல்லுகின்றீரே, நல்ல ஓடா என்ன? அப்படி நல்ல ஓடு எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் தந்த ஓடு அன்றி பொன்னோடு தருவதெல்லாம் வேண்டாம். நான் தந்த ஓடு எங்கோ? கேடு இல்லாத பெரியவரே, என்னிடம் தாங்கள் கொடுத்த ஓடு வைத்த இடத்தில் காணவில்லை. பத்திரமாக வைத்தேன். பலமுறையும் தேடினேன். வேறு நல்லதோர் ஓடு செய்ய துடைக்கிறேன். அருமையான ஓட்டை தருகிறேன். நான் இவ்வளவு எடுத்து சொல்லியும் அதனை ஏற்காது கூச்சல் போடுகின்றீரே, இது உங்களுக்கு அழகுதானா என்றார். திருநீலகண்டரே, நீ பார்த்தால் அப்பாவி போல் நடிக்கிறாய். உன்னிடம் நான் கொடுத்த ஓட்டினை திருடி வைத்து கொண்டு இல்லை என்கிறாய். பெரிய பக்தன் போல் நடிக்கின்றாய். பழிபாவத்திற்கு நீ அஞ்சுவதாய் தெரியவில்லை. உன்னை சும்மா விடுவேனா என்று கருதிவிடாதே. ஊரையே கூட்டி எல்லோரும் காண உன்னை அழைத்து கொண்டு நான் போவேன், ஒளிய விட்டு விடுவேன் என்று கருதாதே. யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போகேன் என்பதில் மேற்சொன்ன பொருளே அல்லாது உன்னை சிவலோகம் அழைத்து செல்லாமல் போக மாட்டேன் என்ற குறிப்பினையும் காண்கின்றோம். தான் தந்த ஓடும் வளமிக்கது, புனிதமானது. அதனுள் இடுவது எல்லாம் புனிதம் தரும் என்பதெல்லாம் தெரிந்துதானே உன்னிடம் கொடுத்தேன். பெரியவரே, நீ தந்த ஓடு வளமிக்கதுதான். அதனையே திருவோடு என்று எண்ணினேன் என்று சொல்லாதீர். என் மனத்தினால் கூட பிற பொருட்களையெல்லாம் நான் நினைப்பது இல்லை. சேக்கிழார் சொல்கிறார், இறைவன் மீது கோபமும் அடியார்பால் பரிவும் தோன்ற கழுத்திலே நஞ்சினை மறைத்து வைத்த அடியவரை மறைத்து வைத்தார் என்று கூறினாரே என்பார். திருநீலகண்டரே, சரி, நீர் நாம் மறைத்து வைக்கவில்லை என்றீர் அல்லவா? பரவாயில்லை. உன் அருமை புதல்வனை வைத்து குளத்தில் மூழ்கி நான் மறைத்து வைக்கவில்லை என்று சத்தியம் செய்ய நான் ஏற்பேன் என்றார். பெருந்தொகையீர், தாங்கள் சொல்லிய வண்ணம் உறுதி செய்து வர எனக்கு புதல்வன் இல்லை, என்ன செய்வது என்றார். அப்படியா? நீ என்ன செய்வாய் பாவம்? உனக்குத்தான் மகன் இல்லையே. அப்படியானால் பரவாயில்லை. உன் அன்பு மனைவியின் கையை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். அன்பரே, எங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு சபதத்தால் நான் என் மனைவியை தீண்டி உடன் மூழ்க இயலாது. நான் வேண்டுமானால் மூழ்கி தருகின்றேன் என்றார். திருநீலகண்டரே, நீர் மிகவும் கெட்டிக்காரராக பேசுகிறீர்.
நான் தந்த அடைக்கலப் பொருளை காணோம் என்றாய். சரி, பரவாயில்லை. உன் மகனை கைப்பிடித்து குளத்தில் மூழ்கு என்றால் சொன்னேன். அதற்கு புதல்வன் இல்லை என்றாய். பரவாயில்லை. உன் மனைவியின் கையை பிடித்து மூழ்கு என்றேன். அதுவும் முடியாது என்கிறாய். உன்னை வழக்கு மன்றத்திற்கு கொண்டு செல்வது தவிர வேறு வழியில்லை. வா, வழக்கு மன்றம் போவோம் என்றார். நாயனாரும் அடியவரும் வழக்கு மன்றம் சென்றார்கள். சேக்கிழார் பெருமான் ஒரு பெரிய நாட்டின் முதலமைச்சராக திகழ்ந்தவர். எனவே நீதித்துறை எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்காக சொல்கிறார். நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். நீதிபதியாக சிலர் சட்டத்தில் கரைபடிய இருக்கின்றனர்கள். ஆனால் ஒழுக்கம் இராது லஞ்சம் பெறுபவர் சிலர். லஞ்சம் ஊழல் என்ற பேச்சே இராது. ஆனால் சட்டப்புலமை இராது. எனவே நீதிபதிகள் சட்டப்புலமையும் ஒழுக்கமும் உடையவராக இருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். வழக்கு மன்றம் நடவடிக்கை காட்டும் பாங்கு அருமையானது. இம்முறையே இன்னும் பின்பற்று வருவது உலக முழுமையிலும் காணும் காட்சி. சேக்கிழார் அதனை காட்டுவது மிக அருமையாக இருக்கிறது. அடியவர் வாதி வழக்கினை தொடுப்பவர் தான் முதலில் வழக்கினை பாற்றி புகார் தர வேண்டும். அந்த வகையில் நீதிமன்றத்தின் முதலில் மனு தாக்கல் செய்கின்றார். நடுவர் அவர்களே, இந்த வேட்கோன் பால் நன்கொடுத்த வைத்த பாத்திரத்தை தர மறுக்கிறான். கேட்டால் அது காணோம் என்கிறான். தொலைந்து விட்டது என்றால் உன் மனைவியின் கரம் பற்றி குளத்தில் மூழ்கி காணவில்லை என்று கூறு என்றால் அதுவும் முடியாது என்று வம்பு சொல்கிறான். இதனை கேட்ட நடுவர்கள் பிரதிவதியான திருநீலகண்டம் வாக்குமூலம் கேட்கின்றார். குற்றம் சாற்றப்பட்டவதாலே சட்டப்படி குற்றவாளியாக மாட்டான். குற்றம் உறுதிப்படுத்துவதாலே தீர்ப்பும் வழங்கப்படாமல் குற்றவாளி என்பது நீதிமன்றம் முறை. அப்போது இவ்வழக்கு கொடுத்த பெரியவர் திருநீலகண்டர்பால் குற்றம் சுமத்துகின்றார். இப்போது நடுவர்கள் அவரை குற்றவாளியாக கருதாமல் பேசும் பாங்கு அருமையானது. வந்தவர் குறை சொல்லலாம், ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. எனவே நடுவர்கள் நிறைவுடைய வேட்கோவர் நீர் மொழியும் என்று எதிர்மனு செய்தார். பிரதிவாதி அருமையான பெருநிதி என்று தரும் ஓட்டினை நான் தக்க பாதுகாப்போடு தான் வைத்தேன். அது எப்படி வைத்த இடத்திலிருந்து போனது என்று எனக்கு புரியவில்லை. மாயமாய் உள்ளது. நடுவர் அவர்களே, நடந்தது இதுதான் என்றார். இப்பெரியவர் தந்த ஓடு காணவில்லை என்றால் இவர் சொல்வது போல் உன் மனைவியின் கரம் பிடித்து குளத்தில் மூழ்குவதுதான் முறை என்று தீர்ப்பளித்தார். தான் மனைவியின் கரம் பற்றி மூழ்காமை பற்றி கூறாமல் முடிந்தளவில் மூழ்கி தருகின்றேன் என்று முனிவரோடும் மனைவியாரோடும் தில்லைக்கு அண்மையில் உள்ள புலீச்சுரம் கோயில் முன் உள்ள குளக்கரையில் சென்றனர். ஒரு தண்டினை எடுத்தார். மனைவி ஒரு புறம் பிடிக்க தாம் ஒரு புறம் பிடிக்க முனைந்தபோது வந்த பெரியவர் பெரும் கூச்சல் போட்டு, இது முறையல்ல, தீர்ப்பின்படி முன் மனைவியின் கரம் பற்றி மூழ்கு என்றார். எல்லோரும் கூச்சல் கேட்டு குளக்கரையில் கூடினர். நாயனார் தனக்கும் தன் மனைவிக்கும் ஏற்பட்ட பழைய வரலாற்றை பண்டுதம் செய்கையே பாரோர் கேட்க கூறி மீண்டும் தண்டினை பற்றி மூழ்கினார். பெரியவரான திருநீலகண்டர் இளமை பொலிவோடும் அழகோடும் அவரும் தன் மனைவியாரும் திரும்ப எழுந்தார்கள். நமச்சிவாய வாழ்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, பெரியவர் சொல்கிறாங்க, உன்னுடைய கையை நீ உன் பையனை கூப்பிட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. எனக்கு பையன் இல்லைன்னு திருநீலகண்ட நாயனார் சொல்கிறாரு. அப்படி பையன் இல்லைன்னா உன் மனைவியோட கையை பிடிச்சி இறங்கி சொல்லுங்கிறாங்க. எனக்கு மனைவி இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்திருக்கோம், நான் உங்கள் கையை நான் தீண்ட மாட்டேன்னு அந்த சபதத்தை சொல்கிறாங்க. சரி, அவங்க குச்சியை பிடிச்சிட்டு அவங்க குளத்தில் இறங்குறதா இந்த செய்தி நமக்கு சொல்லுது. ஊரை கூட்டியது ஏன்? எம்பெருமான் பிராட்டியோடு விடையின் மேல் தோன்றி என்றும் இவ்விளமை நீங்காது எம்மோடு சிவலோகத்தில் இருப்பீராக என்று கூறி அருள் செய்தார். அவங்க குளத்தில் இறங்கின மாத்திரத்தில் எம்பிரான் பிராட்டியோடு விடையின் மேல் தோன்றி இவ்விளமை நீங்காது எம்மோடு சிவலோகத்தில் இருப்பீராக என்று கூறி அருள் செய்தார். உடனே சாமியும் அம்மையாரும் சிவலோகத்தில் இருப்பீர்களாகன்னு சொல்லி அருள்றாங்க அவங்களுக்கு. இறைவன் ஏன் நாயனாரை இவ்வளவு தூரம் சத்தியம் வாங்க ஊரை கூட்டி செய்தான் என்றால் இவர்கள் தம் சத்திய வாழ்வு பாரறிய செய்யத்தான். நாயனார் மனத்தில் நான் ஓர் அடியார், இளமையிலேயே நடந்த செயல் யாரும் அறியாதது. இப்பொழுது அந்த பழைய கதையை சொன்னால் தன் புகழ் கெடும் என நினைந்து கணவன் மனைவியாரிடை நடந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக பரத்தை விவகாரம் வெளியில் தெரிய வேண்டாம் என்று நினைத்தார். இறைவன் அடியவர் மனத்திலிருந்து மாசினை நீக்க இறைவன் யார்
இறைவன் பார் அரிய சொல்ல வைத்தார். தேவர்களும் மூவர்களும் முனிபுங்கர்களும் காமச்சேற்றில் மூழ்கினர். இந்திரன் அகலிகை மீது ஆசை வைத்தான். சந்திரன் தாரையை கண்டு மயங்கினான். விஸ்வாமித்திரர் மேனகையிடம் மோகம் கொண்டார். மாயையை கண்டு மயங்கினார். காசிபர் காட்டுக்கு சென்றவர்கள் கதி இது. ஆனால் எம் அடியாராகிய திருநீலகண்டரோ இல்லறத்திலே இருந்து கட்டிய மனைவியை உடன் வைத்து பெண்ணாசையை துறந்தார். அதனால்தான் பட்டினத்தார் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் என்றார். இறைவனே வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று அழைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் நாயனாரான திருநீலகண்ட நாயனாருடைய கதை வந்து ஆசிரியர் நிறைவு செய்கிறாருங்க. இதில் அதுதான் இந்த கடைசி ஃபைனல் டச்சப்பில் அவங்க முடிக்கிற செய்தி என்னவாக இருக்குது அப்படின்னா, ஞானிகளும் யோகிங்களும் ரிஷிங்களும் முனிவர்கள் கூட வந்து அந்த பெண் ஆசையை வந்து துறக்க முடியாதவங்களாக இருக்காங்க. ஆனால் தன் அடியவரான திருநீலகண்ட நாயனார் வந்து திருநீலகண்டம்ன்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க அந்த வார்த்தையை அந்த சபலத்தை வந்து வென்றவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத அவருடைய பெருமையாக வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுற செய்தியாக இருக்குது. அப்போது இந்த கதை வந்து நம்ம இதோடு நிறைவு செஞ்சுக்கிறோம். இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுனாலோ இல்லை வேறு ஏதாவது இருந்ததுனாலோ நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நமச்சிவாய வாழ்க. வேற ஏதாவது? நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அந்த கதையில கிளைமாக்ஸ் தான் உள்ள பண்ணிட்டாங்க. பெரியபுராண ரீதியா நீரும் மனைவியும் நீர் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்து பிறகு நம் கைலாயம் அடைவாயாகன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிறாரு சாமி. அவங்க வாழாமல் விட்ட வாழ்க்கையை வாழ சொல்றாரு. சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வாங்கன்ட்டு சாமி போறதாதான் பெரிய புராண கதையில இருக்கு. ஆனா உரையாசிரியர் வந்து ஏனோ அதை பெரும்பாலும் உண்டா பண்ணிடுறாங்க. மூலத்துக்கு சொந்தமில்லாமல் வரலாறு சொல்வது தேவை. அதனால கைலாஸ் சொல்லும் பொழுது அப்படியே சொல்லாம நம்ம பதிவு இருக்குல்ல கைலாஸ், அதுல பாருங்க கடைசியா இருக்கும். அதனால இறைவன் பெரிய புராணத்துக்கு ரொம்ப எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனா உரையாசிரியர் வந்து திருநீலகண்டரை பெருமைப்படுத்திட்டு இறைவன் உடனே கூட்டிட்டு போயிட்டாரு. இன்பால் கொண்ட அன்பினால் நீங்கள் என் திருநீலகண்டத்தின் கொண்ட வார்த்தைக்காக நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழவில்லை. நீங்கள் மாறாயிரோ பழைய இளமை தந்தோம். நீங்கள் இந்த புவியிலே நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்து திருக்கையிலாயம் வந்து சேர்வீர்களாக அப்படின்னு அருளாசி வழங்கிட்டு சாமி கிளம்பிட்டார். வருது திக்கி தண்ணி படிச்சுட்டா படிக்கின்ற சக்கரை இல்லைனாலும் வகுப்பு நடக்குது. மகிழ்ச்சி. கைலாஸ் ஐயா நல்லா படிச்சு இல்ல அது பண்றதுக்காக ஒரு பாக்கியம் கிடைக்கணும் இல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சி அவர் சொன்னார்ல, இல்ல அது முன்வினை பையன் நல்வினை பையன் கூட்டி வைக்க வாசிக்கிறாரு. சரிங்க, அது நாங்க கேக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. நாங்க அப்படி யாரும் தில்லு இல்ல சொல்றதுக்கு. கைலாசுக்கு தில்லு இருக்கு. பாப்பா வந்து சிவபுராணம் பாடுறேன் தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து வச்சு உட்கார்ந்துட்டு சூடும் பழனிக்கு அல்லலறுத்த ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நிதி அடிக்கும் மாதமோதரின்கும் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. புகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்று அழைப்பான் தாழ் வாழ்க. புகழி ஆண்ட குருமனிதன் இறைவனடி வாழ்க.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பெண்யகந்தன் பேய்கலர்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோந்தன் கலர்கள் வெல்க பரங்குவிவாருள் மகிழும் பூங்கலர்கள் வெல்க சிறங்குவிவாரோங்கு விக்கும் சீரோன்கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஈசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற மண்ணடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி நீரா பெருந்துவனின் சீமனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி சிவனமன் சென்றல் இன்றாத நாள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முனை முழுதும் உரை பஞ்ஞான் கண்முதலாதன் கருணை கண்காட்ட வந்தேதி என் முதற்கு எட்டார் நன்றால் கலனிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பெரும் பொல்லாவிலை பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா ஆனந்தை தார சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வேடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமழா விடைப்பாதா வேதங்கள் ஐயா என பூங்கி ஆதகன்ற நுண்ணியனே தீயாய் தனியாய் ஈயமான நாங்கள் பொய்யாவெனமும் போயகல வந்தருளி சாக்கா பாப்பா படிக்க முடியாது நினைக்கிறேமா ரெஸ்ட் விட்டு இருக்க ஏன்னா ரொம்ப லெங்க்தியா இருக்குது இல்ல அதனால நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்ல. நன்றிங்க தாத்தா. நமச்சிவாய. ரொம்ப மகிழ்ச்சிக்கா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அப்பா சிறப்பு. நமச்சிவாய வாழ்க. ரொம்ப சிறப்பு. நமச்சிவாய வாழ்க. சரி, நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? ஐயா ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? பண்ணிடுங்க. ஐயா போயிட்டாங்களா இருக்காங்களா? ஐயா கிளம்பிட்டாருங்கய்யா. சரி சரி நிறைவு பண்ணிடுங்க. அப்போ நாளைக்கு பேசிக்கலாம். சரிங்க. ஐயா இருக்க அப்படியா? ஐயா இருக்க அப்படியா? இருக்காரு அப்பல. ஐயா டைம் ஆச்சு நினைக்கிறேன். நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க எல்லாருக்கும். ஓகே டைம் நாளைக்கு கேட்கறையா? டைம் ஆச்சுங்க. நாளைக்கு ஆமாங்க. டைம் ஆச்சு நாளைக்கு கேட்கறேன். நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க எல்லாருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க பாப்பா.